பேசுறதுங்கிறது ஒரு ஆர்ட்டுங்க. அது ஆனால் நாம் பேசக்கூடாத இடத்துல தான் அந்த ஆர்ட்டை காமிப்போம். லேடிஸ் வந்து எப்போல்லாம் சைலண்ட்டாக இருக்கணும்னு ஒரு முக்கியமான 3 பிளேஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நம்மளை யாராவது மட்டம் தட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே நாம் அவங்கள விட ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கோம் தான் அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்மைலோட அந்த இடத்துலேருந்து நகர்ந்துருங்க. கரெக்டுங்களா? 2வது பார்த்தீங்களா, நம்மளை யாராவது குறை சொன்னாங்கன்னா நம்ம மேலே தப்பு இல்லைனாலும் நம்ம டென்ஷன் ஆகாமல் பொறுமையை ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சடனாக வந்து ஒரு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு 3வதாக பார்த்திங்கன்னா, நமக்கு ஆப்போசிட்டாக சில இன்சிடென்ட் நடக்கும். நாம் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உடனே ரியாக்ட் பண்ணாமல் உண்மையை வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தெளிவாக முடிவெடுத்து தான் ரியாக்ட் பண்ணணும். அதெல்லாம் ஓகே, எப்பயுமே அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த 3 சுச்சுவேஷனில் அமைதியாக இருக்கலாம், பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. என்னன்னு தானே கேட்குறீங்க? ஓரளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, எல்லா நேரமும் அதுக்குன்னு சைலண்ட்டாக அடங்கி போகணுங்கிற அவசியம் இல்லை. அட ஆமாங்க, கரெக்டுங்களா? மேலும் உமன் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.